கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. வேத வாக்கியத்தின் விளக்கங்களை இன்றும் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைய வேத தியானத்தின் விளக்கம் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நாம் புசிக்கக்கூடிய மிருகங்களும் பறவைகளும் எவைகள் என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரத்திலே குழந்தை பெற்றுக்கொண்ட பெண்ணானவள் எப்படி தன்னை சுத்திகரித்து ஆலயத்துக்கு வர வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்வில் குஷ்டரோகம் ஏற்பட்டால் அந்த குஷ்டரோகத்தை பரிசோதிக்கக்கூடிய பொறுப்பை ஆசாரியனுடைய கையிலே கொடுத்து அவனது குஷ்டரோகமா இல்லையா என்பதை கண்டுபிடித்து அதை எத்தனை காலங்கள் அவன் வெளியே இருக்க வேண்டும், குஷ்டரோகம் எதிரெல்லாம், ஸ்தோத்திரம், சரீரத்தில் குஷ்டரோகம், வீட்டின் மேலே குஷ்டரோகம் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக எழுதி அந்த குஷ்டரோகத்துக்கான பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் இந்த 13ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். 14ஆம் அதிகாரத்தில் குஷ்டரோகிக்கடுத்த பிரமாணம் என்ன, அவன் கொண்டு வர வேண்டிய பலிகளை குறித்தும் அந்த பலிகளை எப்படி ஆசாரியன் செலுத்த வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் மிக தெளிவாக இந்த அதிகாரத்திலே எழுதுகிறார். தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வீட்டிற்கு மேல் குஷ்டரோகம் வருவதை குறித்தும் அந்த வீட்டை குறித்து ஆசாரியன்தான் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். 15ஆம் அதிகாரத்திலே ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே பிரமியம் ஊறிக்கொண்டிருந்தால் அவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் அவன் தொடுகிற அந்த சரீரத்தில் சூதக ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்தும் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையும் அதற்கான பாவ நிவாரண பலி என்ன என்பதையும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். ஆமென். மாலை வேத தியானத்தில் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவளம் பற்றின பொழுது 2 பேரும் ஊழியத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். அப்படி அவர்கள் போய் சேர்ந்த பட்டணமாகிய பாப்பே என்கிற பட்டணத்தில் வந்த பொழுது அங்கே ஒரு யூதனை காண்கிறார்கள். அந்த யூதன் தன்னோடு கூட இருந்த அதிபதியை விசுவாசத்தினின்று வழி விலகும்படி செய்யும்படியாய் செய்து கொண்டிருந்ததை பரிசுத்த ஆவியினாலே பவுல் கண்டு அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவியை துரத்தி அந்த விசுவாசி அந்த அதிபதி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி அவன் கிரியை செய்கிறான். தொடர்ந்து அவன் யூதருடைய ஆலயங்களிலே ஆண்டவராகிய தேவனை குறித்தும் சவுல் இஸ்ரவேலுடைய ஜனங்களை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் என்பதை குறித்து அவன் யூதர்களோடு பேசுகிறான். ஆனால் யூதர்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மறுத்தபோது இப்பொழுது நாங்கள் புறஜாதியாரிடத்திற்கு புறப்பட்டு போகிறோம் என்று சொல்லி புறஜாதிகளிடத்தில் ஊழியம் செய்ய அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் புறப்பட்டு போகிறார்கள். 14ஆம் அதிகாரத்திலே பவுலும் பர்னபாவும் ஜெபாலயங்களில் பிரவேசித்து ஆண்டவரை சாட்சியாக அறிவிக்கிறார்கள். அங்கே லிஸ்திராவிலே ஒரு சப்பானியாக இருந்த ஒரு மனிதனை பவுல் கண்டு அவனுக்குள்ளே விசுவாசம் உண்டு என்பதை அறிந்து அவனை நோக்கி, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்லுகிறான். அவன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். இதை கண்ட அந்த பட்டணத்தார் அவர்களை வானத்திலிருந்து வந்ததான யூபித்தர் என்று மெர்க்குரி என்று சொல்லி அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தார்கள். பவுல் அதை கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, மனுஷரே, உங்களைப் போல பாடுள்ளவர்கள் தான் என்று சொல்லி கர்த்தரை அந்த இடத்திலே அவர்கள் உயர்த்துகிறார்கள். ஆகிலும் அங்கே பவுலை சில யூதர்கள் பிடித்து கல்லெறிந்து அவனை கொண்டு போனான், செத்து மடிந்து போனான் என்று சொல்லி அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போட்டார்கள். பவுலோ எழுந்திருந்து பட்டணத்துக்குள்ளே போய் சீசருடைய மனதை திடப்படுத்தி அவன் பல இடங்களிலே சொல்லி போகிறான், நாம் பலவிதமான பாடுகளின் வழியாய் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். 15ஆம் அதிகாரத்திலே புறஜாதிகளுக்கு ஸ்தோத்திரம் நியாயப்பிரமாணம் செல்லுபடியாகுமா என்பதை குறித்து அந்த அதிகாரம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் இந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலராலும் பரிசுத்த ஆவியினாலும் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த அதிகாரத்திலே நிதானமாகவும் தெளிவாகவும் வாசித்து தெரிந்து கொள்ள உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த அதிகாரம் முடியும் பொழுது
பவுல் பர்னபாவை நோக்கி நாம் சபைகளை சந்திக்க போகலாம் என்று சொன்ன பொழுது மார்க்குவை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்ற பர்னபாவின் பேச்சுக்கு பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையிலே கடும் கோபம் உண்டு. அப்படினால் அவர்கள் இருவரும் பிரிந்து போகிறாரும். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறான். 16ஆம் அதிகாரம் அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போகிறான். அங்கே ஸ்தோத்திரம் தீமோத்தேயு என்கிற ஒரு மனிதனை அவன் கண்டுபிடிக்கிறான். அவன் ஸ்தோத்திரம் அவனை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு ஊழியத்திற்காக பவுல் பிரயாணப்படுகிறதை வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்திலே தான் ஸ்தோத்திரம் லிஸ்திராவிலே ஸ்தோத்திரம் லீதியாள் என்று சொல்லப்பட்டதான இரத்தாம் விற்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாள். அவள் பவுலையும் ஏற்றுக்கொண்டு தங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேச கேட்டுக்கொண்டுகிறாள். பவுல் குறி சொல்லுகிற ஒரு ஆவியை கண்டுபிடிக்கிறான். அந்த ஆவியை பவுல் துரத்தின பொழுது தங்களுடைய எஜமான்களுடைய வருமானம் அற்றுப்போனதை அவர்கள் கண்டு பவுலை அடித்து அவனை சந்தை வழியிலிருந்து இழுத்து கொண்டு போய் சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். அப்படி போடப்பட்ட சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதித்த பொழுது கட்டுகள் கலண்டது. அந்த 100க்கு அதிபதி அன்றைக்கு இரவே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். 17ஆம் அதிகாரத்திலே பவுல் அம்பிபோலி பட்டணத்திலே சேர்ந்து தெசலோனிக்கே பட்டணத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பேசுகிறான். அங்கேயும் யூதர்கள் அவனை ஸ்தோத்திரம் விரோதமாய் எழும்பி அவர்களை அடிக்க முற்படுகிறார்கள். அப்படியே தொடர்ந்து அவன் பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறதான அந்த வசனங்களை ஜனங்களுக்கு போதிக்கிறான். இப்படி அவன் அந்த பட்டணத்திலே ஸ்தோத்திரம் போதித்து அத்தனை பட்டணத்துக்கு வருகிறான். அங்கே அந்த பட்டணத்தில் எழுதப்பட்டிருந்ததான வார்த்தைகளை கேட்டு அறியப்படாதவனுக்கு தேவன் ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறதை கண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு அறியப்படாத தேவன் யார் என்பதை குறித்தும் தொடர்ந்து அவரோடு கூட பேசுகிறான். அறியப்படாத தேவன் யார் என்பதை அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை விளக்கி காண்பித்து அறியாமை உள்ள காலங்கள் தேவன் காணாதவர் பொருந்தால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். சிலர் கேட்டார்கள், சிலர் பிற்பாடு கேட்போம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படியாக இந்த நாளின் தியானத்தை வாசித்து நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்தால் வாசியுங்கள், தியானியுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.